பொதுவாகவே இன்னைக்கு பேரண்ட்ஸ் தான் பிள்ளைகளுக்கு ரோல் மாடல். பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து தான் வளருமா. நம்ம எப்படி தெரியுமா வளர்க்கிறோம் பிள்ளைகளை? பொய்யா அம்மா கிட்ட இருந்து தான் வருது, பொய்யா பாப்பா கிட்ட இருந்து தான் வருது. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத பார்த்து பொய் சொன்னாதான் அப்படின்ற நிலைக்கு இன்னைக்கு பிள்ளைகள் உருவாக்கி கொண்டிருக்கிறார். இப்ராஹிம் எப்படி தெரியுமா இருந்தாங்க? தன்னுடைய மனைவியை கொண்டு போய் ஒரு இடத்துல விடுறாங்க. அந்த இடம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், புல் பூண்டு முளைப்பதற்கு தகுதி இல்லாத ஒரு இடம், மக்கள் நடமாட்டம் இல்லாத இடம், தண்ணீர் வசதி இல்லாத இடம், எந்த ஒரு நாகரிகமும் வளராத ஒரு இடம், எந்த ஊரும் இல்லாத ஒரு விட்டுட்டு வராங்க. மனைவி கேட்கிறாங்க, என்ன இப்ராஹிம் எங்க விட்டுட்டு போறீங்க, என்ன விஷயம்? இப்ராஹிம் கவனம் போறாங்க, இன்னும் பதில் இல்லை. திரும்பவும் கேட்கிறார், என்ன விஷயம்? அமைதியா போறாங்க. திரும்பவும் கேட்கிறாங்க, என்ன எங்களை விட்டுட்டு போறீங்க? அல்லாஹ் இன்றை எங்களை விட சொன்னானா? அப்பதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாய்ப்பு இருக்கிறாங்க. அல்லாஹ் ஒரு கட்டளை இட்டு விட்டார் என்று சொன்னால் அதற்கு மாற்று செய்யக்கூடியவர் கிடையாது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். உடனே அவருடைய மனைவி விலகி கொண்டார்கள். அப்ப நீங்க போங்க. அல்லாஹ் சொன்னதுக்கு அப்புறம் மாற்று செய்ய போறாரு அவரு. இந்த இடத்தில் மனைவியை பிள்ளையை கொண்டு போய் விட வேண்டும் என்பது வகி. ரோல் மாடலை பார்த்தாங்கல்ல, எங்களை அல்லாஹ் பார்த்துக் கொள்வான். அல்லாஹ் விட சொன்னா அல்லாஹ் சொன்ன விடுவானா? அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொள்வான் என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியாக இருக்கிறார். அதுக்கு பிறகு அங்க வந்து ஜம்ஜம் நீர் வந்தது, அந்த ஊரானது பெரிய நாகரிகத்தை நீங்க உலகத்திற்கு போதிக்கக்கூடிய இடமாக மாறியதெல்லாம் வரலாறு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் தங்களுடைய இயற்கை மார்க்கத்தில் தான் பிறக்கின்றது. பெற்றோர்கள் தான் அந்த குழந்தைகளை யூதர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ நெருப்பு வணங்கிகளாகவோ மாற்றி விடுகின்றார்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பிறக்கக்கூடிய குழந்தைகள் இயற்கை மார்க்கத்தில் பிறக்கின்றது என்பதை நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறார். நம்ம குடும்பங்களை பார்க்கலாம். சில பிள்ளைகள் வாக்கு சொல்கின்ற போது அதை சின்ன வயசுல சின்ன பருவத்திலே திருப்பி சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். வாக்கு சத்தம் கேட்ட உடனே முசல்லாவை கொண்டு வந்து போட்டு தொடரக்கூடிய ஒரு நிலை இருக்கும். டிரெஸ் கூட ஃபுல்லா போட தெரியாது, சரியாக அணிய தெரியாது. அந்த பிள்ளைகள் கூட முசல்லாவை பார்த்தா தொழுக வேண்டும் என்ற அந்த சிந்தனையில தொழக்கூடியதை பார்ப்போம். இதை பார்த்து பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் ரொம்ப பெருமிதத்தோட பிள்ளை பாருங்க, 6 மாசம் தான் ஆகுது, 1 வயசு தான் ஆகுது, 2 வயசு தான் ஆகுது, எப்படி தொழுகிறான் பாருங்களேன், எப்படி சூரா சொல்றான் பாருங்களேன், எப்படி ஓதலாம் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் சொல்வார்கள். இது பல இடங்களில் கேட்டோம். சில இடங்கள்ல நம்முடைய உறவுகளுடைய வீட்டுக்கு போகும்போது பிள்ளைகள் பாட்டு பாடும், டான்ஸ் ஆடும். இதையும் அந்த பெற்றோர்கள், என் பிள்ளைய பார்த்தீங்களா என்னமா பாட்டு பாடுறான், என் பிள்ளைய பார்த்தீங்களா என்னமா டான்ஸ் ஆடுறான். ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய இயற்கை மார்க்கத்தில் தான் பிறக்கிறது. ஒவ்வொரு விலங்குகளும் தங்களுடைய பிள்ளைகளை எப்படி பெற்றெடுக்கிறதோ அதே போன்றுதான் மனிதர்களாகிய நாமும் பெற்றெடுக்கிறோம். அந்த பிள்ளைகளை வழிகேட்டில் கொண்டு செல்வதும் அந்த பிள்ளைகளுடைய கொள்கையை மாற்றுவதும் பெற்றோர்கள் தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அவர் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லிஹும் நாரா. இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நம்பிக்கையாளர்களே, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்பிக்கை கொண்ட மக்களை அழைத்து சொல்கின்றான், உங்களை உங்களுடைய குடும்பத்தாரை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள், காத்துக் கொள்ளுங்கள். வகூது அன்னாசு வல் ஹிஜாரா. நரக நெருப்பு என்பது எப்படிப்பட்டது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்ற போது, அங்கு நரக நெருப்பிற்கு, நரகம் எரிவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது மனிதர்களும் கற்களும் தான். அந்த நரக நெருப்பை விட்டு உங்களையும் காத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பத்தாரையும் காத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் யாரை அழைத்து சொல்கிறார் என்று சொன்னார். யூதர்களை அல்ல, கிறிஸ்துவர்களை அல்ல, நெருப்பு வணங்கிகளை அல்ல, இறை மறுப்பாளர்களை அல்ல, இறை வைப்பவர்களை அல்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களை அழைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றார். இதில் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக, ரொம்ப கவனமாக நாமும் நரகத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பத்தையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய கடமை கட்டாயம் இருக்கிறது. குறிப்பா பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்,
பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கணும், நம்ம பொறுப்பு தான், நம்ம கடமை தான். பிள்ளைகளுக்கு ஆடைகள் எடுத்து தரணும், நம்ம பொறுப்பு தான், நம்ம கடமை தான். பிள்ளைகளை நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்க வேண்டும், நம்ம பொறுப்பு தான், நம்ம கடமை தான். இன்னைக்கு சமுதாயத்தில் எப்படி இருக்கிறது? பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பிள்ளைகளை எந்த மாதிரி வளர்த்துட்டு இருக்கிறோம்? மதரசாவுக்காக பிள்ளைகளை அனுப்புறோம், பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை அனுப்புறோம். ரெண்டுத்துக்கான வித்தியாசத்தை நம்ம சமுதாயத்தில் ஈஸியா பார்க்கணும். மதரசாவுக்கு போனா பிள்ளை வருவானா? பெரும்பாலும் இங்க சுதந்திர ஜமாத் மதரசாவுக்கு போகும்போது பிள்ளைகள் எப்படி போறாங்கன்னா, இந்த தொப்பி போடணுமா, அந்த தொப்பி இப்படி இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். அவன் மதரசாவுக்கு போகும்போதே இவன் எங்க போறான்னு கண்டுபிடிச்சிருந்தான். ரொம்ப அழுக்கடிச்சு கிழிஞ்சு போன ஒரு மாதிரியா ரொம்ப பழைய பேக் எடுத்துட்டு போனானா அது மதரசா. நல்ல டிப்டாப்பா இன் பண்ணி ஷூ போட்டு நல்ல பேக் கொண்டு போனா அது ஸ்கூல். ரெண்டா பிரித்து வைத்திருக்கிறோம். மதரசா என்பது ஏதோ சாதாரணமா ஒரு தேவையில்லாத ஏதோ ஒரு நிர்பந்தத்துல போற மாதிரி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், நரக நெருப்பு இருக்கிறதே, மனிதர்களும் கற்களும் அங்கு எரிபொருட்களாக பயன்படுத்தப்படுமே, அதை விட்டு பாதுகாக்கக்கூடிய ஒரு இடம் பள்ளிக்கூடமா? நீ பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகள் அனுப்புறோம். கல்வி எப்படி தெரியுமா இருக்கிறது? நல்ல ஒழுக்கத்தை, நல்ல சிந்தனையை, நல்ல போதனைகளை தரக்கூடிய இடங்களாக இன்னைக்கு கல்வி கூடங்கள் இல்லை. நம்ம அப்படி நினைக்கிறோம், கல்வி படித்து விட்டால் புள்ள படிச்சுட்டானா நல்ல ஒரு சிந்தனை உள்ளவனா வந்துருவான். இன்னைக்கு ஸ்கூல் அப்படி இல்லை, கல்வி முறை அப்படி இல்லை. கல்வி முறை மனப்பாடம் பண்ணு, அதை ஒப்பிதான் கல்வி முறை. நீங்க உதாரணத்துக்கு சில விஷயங்கள் எடுத்து பாருங்களேன். நீ பள்ளிக்கூடத்துல படித்து நல்ல கல்லூரியில் படித்து விட்டு வேலைக்கு வந்த மக்களுடைய நிலையெல்லாம் நீங்க எடுத்து பார்த்து சொன்னா, ஒழுக்கம் என்பதோ, நல்ல பண்புகள் என்பதோ, நல்ல சிந்தனை என்பதோ சம்பாதிக்கக்கூடியவர்கிட்ட இல்லவே இல்லை. எங்க வேணாலும் போய் பாருங்க, எந்த அலுவலகத்திற்கு போனாலும், எந்த துறை சார்ந்தவர்களிடத்தில் போனாலும் நல்ல சிந்தனை அவர்களுக்கு கல்வி கூட்டி இருக்கிறதா என்று சொன்னால் கிடையவே கிடையாது. இப்படி ஈஸியா சொல்லிட்டு போயிடும். ஒரு ஹாஸ்பிட்டல் போறோம், டாக்டர் இருக்காரு, என்ன பண்றாரு? டாக்டர் என்ன பண்றாரு? உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இந்த டெஸ்ட் எடுங்க, இந்த டெஸ்ட் எடுங்க, இந்த டெஸ்ட் எடுங்க எடுத்து எழுதி கொடுக்குறாரு. 3 நாள் 4 நாள் கழிச்சு உடம்பு சரியாகல, வேற ஒரு டாக்டர் கிட்ட போறோம். அங்க போன உடனே திரும்ப அதே டாக்டர், நம்ம வேற டாக்டர் அதே மாதிரி டெஸ்ட் எழுதி தராரு. இந்த டெஸ்ட் ஏற்கனவே டாக்டர் எழுதி கொடுத்தாரு, நான் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி இருக்கிறேன், இதெல்லாம் பாருங்க. இல்ல, நீங்க திரும்ப போய் வேற இடத்துக்கு பாருங்க. எல்லோருக்குமே வெளிப்படையாக தெரிந்த விஷயம் என்னன்னு சொன்னா, நம்ம எடுக்கக்கூடிய எல்லா டெஸ்டுகளுக்கும் டாக்டருக்கு அதிலிருந்து ஒரு கமிஷன் போகுது. நாம் வாங்கக்கூடிய எல்லா மாத்திரைக்கும் அதிலிருந்து டாக்டருக்கு ஒரு பர்சன்டேஜ் போகுது. எந்த துறையில போனாலும் அதான். இன்ஜினியர் படிச்சு பெரிய இன்ஜினியர் கிட்ட தான் கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க. 7 மாடி போருக்கு அப்படியே சாய் கட்டுவது யார்? சாதாரண மேஸ்திரியா? பெரிய இன்ஜினியர். பெரும் பெரும் மேம்பாலங்கள் போடுறாங்க, அப்படியே மேம்பாலங்கள் இருந்து கீழே விழுகிறது. கட்டினவங்க யார்? சாதாரண படித்த இன்ஜினியர். எல்லாம் எங்களுக்கு தெரியும். இந்த இலக்க உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கம்பி இத்தனை எம்எம்ல போடணும், இந்த சிமெண்டோட இந்த மண்ணை இவ்வளவு கலக்கணும், எல்லாம் தெரியும். சம்பாதிக்கணுமே, காசு வேணுமே. அதுக்கு என்ன பண்ண? அதுல கலவையை நாங்கள் மாற்றி போட்டு செய்யறதுனால அப்படி இடிஞ்சு விழுகிறது என்று சொல்லி தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு நிலைகளை பார்க்கணும். சம்பாதிக்கக்கூடிய படிக்கக்கூடிய அந்த நிலைகள்ல சம்பாதிக்கணும் தான் உருவாக்கணும். ஒரு அரசு அலுவலகத்துக்கு போகணும், ஒரு ரேஷன் கார்டு ஒரு சின்ன பேரை சேர்க்கணும். போய் நின்னோம்னாக்கா அதிகாரி என்ன சொல்றாரு? இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க. இல்லைங்க, நான் ஒரு 4 தினம் கூலி, இன்னைக்கு வேலையை விட்டு வந்ததுக்கே பெரிய கஷ்டம், நாளைக்கு வர சொன்னீங்கன்னா நாளைக்கே கூலி போயிடும். அதெல்லாம் தெரியாது, போ. அதே கீழே முக்கியமான ஒரு பேப்பரை வச்சோம்னு சொன்னா அது சரியோ தப்போ உடனே வேலை நடக்கும். அப்ப எந்த அதிகார வர்க்கத்துல அரசாங்கம் சம்பளம் தருகிறார்கள், நிறைய சலுகைகளை தருகிறார்கள், இருந்தாலும் இந்த பணத்தை பெற வேண்டும் என்பதற்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற நிலையை இன்னைக்கு கல்வி கூடங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறது. இப்ப இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்முடைய பிள்ளை நாளைக்கு மறுமையில் வெற்றி அடைவதற்கு நாம் அவனை இன்ஜினியர் ஆகிறோம், டாக்டர் ஆகிறோம், ஐஏஎஸ் ஆகிறோம், ஐபிஎஸ் ஆகிறோம், இன்னும் பிற ஐடி கம்பெனியில போய் சேர்க்கிறோம், என்னென்ன படிக்கலையோ இன்னைக்கு அவரை வளர்த்து விடக்கூடிய நிலை ஏற்படுத்தும். இது மறுமைக்கு பயனளிக்குமா? மறுமையிலே நரக நெருப்பிலே மனிதர்களும் கற்களும் எரிபொருட்களாக இருப்பார்களே, அங்கு நம்மையும் நம்முடைய பிள்ளையும் காக்கக்கூடிய ஒரு நிலை வேண்டுமே, அதுக்கு எது பயனளிக்கும்? அதை நம்ம சிந்தித்து பார்த்து நம்முடைய பிள்ளைகள் விஷயத்தில் அதுல நம்ம கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நமக்கு அவங்க அழகிய ஒரு முன்மாதிரி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி தருகிறார்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாரு, ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், இறைவா எனக்கு சாலிகான நல்ல பிள்ளையை கொடு. கேட்கும் போது அப்படிதான் கேட்டாங்க. நம்ம இன்னைக்கு நம்ம நிலைமை எப்படி இருக்குது? பிள்ளைகளை பெற்றெடுத்து அதை வளர்த்து அதை ஸ்டைலா அப்படி ஆக்கணும், இப்படி ஆக்கணும், கலெக்டர் ஆக்கணும், டாக்டர் ஆக்கணும், எல்லாம் அற்பமான ஒரு வாழ்க்கை தான். உலக வாழ்க்கை இருக்குல்ல, ரொம்ப யோசிச்சு ரொம்ப சிந்தித்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 30 வருஷம் இருக்குங்க, 40, 50, ஒரு 100 வருஷம் இந்த உலகத்துல நம்ம இருப்போமா? மறுமை வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? 50, 100, 1000, 2000, 10,000, லட்சம் வருஷம் ஆயிடுச்சு. மறுமை முடியுமா? இந்த உலக வாழ்க்கை என்பது சமீபத்திலே முடியக்கூடிய ஒரு வாழ்க்கை. உலக வாழ்க்கை என்பது நிரந்தரமாக ஒரு மனிதன் இருக்கக்கூடிய ஒரு இடம். இது சும்மா, இது சாம்பிள், இது அற்பமானது, இது அழிந்து போகக்கூடியது, இது நிலை இல்லாதது. நிலையான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. 1000, லட்சம், கோடி, 10 கோடி, 10 கோடி வருஷம் ஆயிடுச்சு, முடிஞ்சிருமா? அது முடிவே இல்லாத ஒரு வாழ்க்கை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி தருகிறார். உலக வாழ்க்கைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன? மறுமை வாழ்க்கைக்கு நம்முடைய பிள்ளைகளை நம்ம கவனிக்கக்கூடிய கவனிப்பு என்ன? பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நம்ம இதை கவனித்தால் போதும், நம்ம வாழ்க்கையும் மறுமையில நல்லா ஆகிவிடும், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் நன்றாக ஆகிவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மன்கால லா இலாஹ இல்லல்லாஹ், யார் ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறாரோ தஹலத் ஜன்னah, அவர் சொர்க்கத்துக்குள்ளே வந்து விடுவார். இதுல யாருமே மாற்று கருத்து கிடையாது. ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டார் என்று சொன்னால் சொர்க்கத்துக்கு வருவோம், சொர்க்கத்துக்கு போயிடுவோம். நேர சொர்க்கம் போக முடியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் சொர்க்கம் கன்ஃபார்ம். எப்போ வரும்? எவ்வளவு படித்தரங்கள் இருக்கிறது, எவ்வளவு நிலைகளை கடக்க வேண்டும், அங்க இருக்கக்கூடிய விசாரணை இருக்கிறது, விசாரணையை கடக்க வேண்டும், அதற்கு பிறகு சொர்க்கம் நரகம் என்ற அந்த நிலைகளை அடைய வேண்டும் என்று சொன்னால் உலகத்தை விட்டுட்டோம் சொன்னா இன்னுமே பண்ணவே முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லும்போது ஃபகுவபி ஈசத்தி ராலியா, ஒருவருடைய நன்மை இருக்குல்ல, இந்த நன்மை என்பது அவனுடைய அந்த நன்மை தட்டு ரொம்ப கனமா இருக்கணும். அந்த தட்டு லேசாக இருந்து விட்டது என்று சொன்னார். நிறைய சேர்க்கிறோம், நன்மையை தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், பிள்ளைகளை மதரசாக்கு அனுப்புறோம், தான தர்மங்கள் செய்கிறோம், மார்க்க விஷயங்களுக்கு கலந்துக்கிறோம், மார்க்க நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறோம், மார்க்க விஷயம் என்று சொன்னால் ஓடோடி போய் நிற்கிறோம், நிறைய செய்கிறோம். இப்படி நன்மைகளை நாம் சேர்க்கின்ற போது அந்த நன்மை என்பது கனமாக இருக்கணும். அதே லேசாக இருந்து விட்டது என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கிறான், அது லேசாக இருந்து விட்டது என்று சொன்னால் உம்முஹு ஹாவியா, அவர்கள் ஹாவியா என்று சொல்லக்கூடிய ஒரு நரகத்திற்குள்ளே நுழைவார்கள். நன்மை சேர்த்தோம், சேர்த்தது குறைவாக இருந்தது என்று சொன்னால் அது ஹாவியாவுக்குள்ள கொண்டு போய் சேர்த்து விடும் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தருகிறார். பிள்ளைகளை எப்படி வளர்க்குறீங்க? பொதுவாக இன்னைக்கு பெற்றோருடைய நிலைமை என்னன்னா, நான் சொல்லுவேன் என்ன நான் காப்பாத்திக்கிறேன், என் பிள்ளை நிலைமை என்னன்றது யாருமே யோசிக்கிறது. பாப்பா கரை வச்சு பஞ்சத்துக்கு வெளியே போறார், பள்ளிக்கு போறார், எப்படி தெரியுமா? அலாரம் சவுண்டு பிள்ளைகளை எழுப்பி விடக்கூடாது, அவர் எழுந்துக்கணும். அந்த அலாரத்தை பிள்ளைகள் எழுந்திருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கக்கூடாதுன்னு அதை கட் பண்ணுறது. எழுந்திரிச்சு போறாரு, சத்தம் வரக்கூடாது, லைட் போடக்கூடாது, பிள்ளை தூங்குது, நம்ம பிள்ளை தூங்கு எழுந்திருக்க கூடாது. நம்ம போறோம், நம்ம தொழுகிறோம், நம்ம நம்முடைய கடமையை நிறைவேற்றுகிறோம். பிள்ளைகள் என்ன செய்யணும்? படிக்கிறாங்க, இன்னைக்கு 10 மணி வரையும் படிச்சான், காலையிலே பஞ்சம் எழுப்பி விட்டுட்டான், அவனுடைய நிலைமை என்ன, எவ்வளவு சிரமம் பிள்ளைக்கு. பிள்ளைங்க மேல அக்கறை இருக்கிற மாதிரி, அதுக்கு மேல நம்ம பாசம் செலுத்துற மாதிரி, அதுக்கு மேல நம்ம அன்பு செலுத்துற மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு அவங்கள பாதாள குழியில் தள்ளி போட்டு, பாதாள குழி, அதாவது நாளைக்கு மறுமையிலே நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பல இடங்கள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு முன்னாடி எடுத்து காட்டுறார். அதுல ஒரு சம்பவம் என்னவென்று சொன்னால், சொர்க்கத்திற்கு சிலர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசி அவர்களை விசாரிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான், ஒரு சிலரை பேசி விசாரிச்சு அவங்களை நரகத்துக்கு அனுப்பிடுவான். எல்லாம் முடிஞ்சிருச்சு, சொர்க்கத்துக்கு இருக்கிறவங்க சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க, நரகவாசிகள் நரகத்துக்கு போயிட்டாங்க. இங்க ஒரு உரையாடல் ஒன்று நடக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி தருகிறார். என்ன உரையாடல்? சொர்க்கவாசிகள் நரகவாசிகள் கிட்ட போய் கேட்கிறாங்க, ஏமா உன்னை எதுப்பா நரகத்துல கொண்டு வந்து சேர்த்துச்சு? நம்ம உலகத்துல நிறைய வேலை பார்த்து தானே இருப்போம். ஒருத்தர் 10 லட்சம் ரூபாய் போட்டு வியாபாரம் பண்ணுவாரு, வியாபாரத்தை போட்டு 5-6 வருஷமா கஷ்டப்பட்டு இருப்பாரு, வியாபாரம் நூடுல்ஸ் ஆயிடும்.
வியாபாரம் செழிப்பே இல்லாம போயிருக்கும், பெரிய நஷ்டத்தை அடைஞ்சிருப்பார். ஒருத்தர் 10 லட்சத்தை எடுத்துக்கிட்டு அடுத்த வியாபாரத்துல முதலீடு போடணும்னா அவர் போட்டார என்ன ஆச்சுன்னு போய் கேட்போம். போன உடனே அவர் சொல்லுவாரு, நஷ்டமாயிருச்சு, இந்த ஏரியா இதுக்கு செட் ஆகாது, வியாபாரத்துக்கு இந்த ஏரியா செட் ஆகாது, நம்ம போனோம்னா ரிச்சி சீட்டுக்கு போனோம், இல்லைன்னாக்கா பைதப்பா நாயக்கத்திற்கு போனோம், இல்ல காசி சீட்டுக்கு போனோம் அப்படின்னு ஏதாவது அவருடைய அனுபவத்தை சொல்லுவார். இன்னைக்கு லேட்டஸ்ட் ஏதாவது மக்கள் விரும்புறாங்க, அந்த பக்கம் போகணும், அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி 10 லட்சம் ஏன் அழிந்து போனது என்பதை சொல்லுவார்ல, அவருடைய அனுபவத்தை சொல்கின்ற மாதிரி நரகத்தில் உள்ளவர்கள் சொர்க்கவாசிகள் கிட்ட சொல்லுவாங்க, விசாரணை எல்லாம் முடிந்து நரகத்திற்கு போனதற்கு பிறகு ஏன் இந்த நரகத்திற்கு நீங்கள் வந்தீர்கள் என்று சொல்கின்ற போது அவங்க சொல்லுவாங்கன்னா, நாங்கள் தொழுகையாளிகளாக இல்லை. இப்ப புள்ள நல்ல ஒரு ஐடி கம்பெனிக்கு போகணும், நல்ல டாக்டர் ஆகணும், நல்ல இன்ஜினியர் ஆகணும், எல்லாம் ஓகே. நாளைக்கு நரகவாசிகள் சொல்வார்கள் என்பதை எதற்கு அல்ல திரும்ப நமக்கு எடுத்து சொல்றா? எல்லாம் முடிச்சுட்டு அங்க போய் நஷ்டவாதியா நிக்காதீங்க. என்ன பண்ண முடியும்? நீங்க உலகத்துல எதுனாலும் சரி பண்ணிடலாம். பிள்ளை போய் நிக்கிறான், ஒரு போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான், ஏதோ ஒரு பெண் பிள்ளைக்கு ஏதோ ஒரு பாதிப்பு, உடனே போறோம், சரி பண்றோம், ஏதாவது காசு கூட அதிகாரியை எதையாவது செய், பிள்ளைய காப்பாற்றிடுவோம், பிள்ளையுடைய பிரச்சனையை தீர்த்துருவோம். இதான நம்முடைய வேலை. மறுமையில போய் பிள்ளை அங்க கஷ்டப்படும் போது எதையாவது உங்களால செய்ய முடியுமா? காதுல கட்டில இருக்கிறத கட்டி போட்டு எப்படியாவது பிள்ளைய காப்பாத்தீங்கன்னா காப்பாற்றதான் முடியும். எப்படியான சூழல் எல்லாம் சொல்றானா, உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், நீ என்ன செஞ்சிருக்கிற, உங்ககிட்ட நான் என்ன கேட்டேன், சரி உங்களுக்கு பூமி நிறைய தங்கம் தரேன், பூமி நிறைய தங்கம், சின்ன இது இருக்கல போடியும், இந்த தங்கமே உலகத்துல நமக்கு பெருசு, இவ்வளவு பெரிய தங்கம் இருக்குதுன்னு வைங்களேன், மண்ணடியில நம்ம நிலைமை எப்படி இருக்கும்? நம்ம தான் ராஜா. இங்க பூமி நிறைய தங்கமா, அதெல்லாம் நினைக்கல முடியாது. பூமி நிறைய தங்கம் கொடுக்குறேன் அப்படின்ற உடனே இதை கொடுத்து நீ தப்பிச்சிடுறியா? நல்லா கொடுத்து தப்பிச்சிருவேன். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை என்று சொல்லி வாய்ப்புகள் மறக்கப்படும். பூமியவே ஒரு மனுஷனால தங்கமாக்க முடியுமா? அதாவது யதார்த்தமான ஒரு விஷயம் என்னன்னா, உலகத்துல விட்டுட்டோம்னா ஒண்ணுமே பண்ண முடியும். பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நம்ம கவனிக்க வேண்டியது, நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நம்முடைய பிள்ளைகளையும் நரக நெருப்பிலிருந்து காக்க வேண்டிய பொறுப்பு, கடமை நமக்கு இருக்கிறது. அதுக்கு இதுதான் நமக்கு நல்ல இடம். பிள்ளைகளை வளர்க்கும் போதே அதையெல்லாம் கவனிச்சு வளர்க்கும். ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கிறார். இஸ்லாமியனுடைய நிலை நீங்க எடுத்தீங்கன்னாக்கா நம்ம முஸ்லிம்லாம் கேட்கிற மாதிரிலாம் இருக்கு. பொதுவாக சாதாரண அடிப்படையான விஷயம், நபிமார்களை பற்றி இஸ்லாமிய பிள்ளைகளுக்கு தெரியவில்லை, சகாபாக்களை பற்றி இஸ்லாமிய பிள்ளைகளுக்கு தெரியவில்லை, சகாபிய பெண்களை பற்றி இஸ்லாமிய பிள்ளைகளுக்கு தெரியவில்லை. சாதாரண அடிப்படையான விஷயம். என்ன காரணம்? என்ன? அவங்களுக்கு அதை பற்றியான அந்த கல்வியை சொல்லித்தர வேண்டிய பெற்றோரும் சொல்லித் தருவதில்லை, அதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய இடங்களையும் பயன்படுத்துவது கிடையாது. இன்னைக்கு பேர் வைக்கிறாங்க, எப்படி பேரு? நல்ல ஸ்டைலா லேட்டஸ்டா வைக்கிறாங்க. அஸ்கா, டாஃபா, ஹனா, நல்ல ஒரு ஸ்டைலா ஒரு ஃபேஷனா இருக்கணுங்க. பேர் வைக்கும் போது இப்படி பேர் சொல்லுங்கன்னு கேட்கிறாங்க. எவ்வளவு நபித்தோழர்களுடைய பேர் இருக்கு, எவ்வளவு நபித்தோழர்களுடைய பேர் இருக்கு. இறை தூதர்கள் சொல்லும் போதே அது ஞாபகப்படுத்தல. அபூபக்கர்னா அபூபக்கர் யாரு, உமர்னா உமர் யாரு, காலித்னா காலித் யாரு, இந்த மாதிரி அஸ்மானா அஸ்மா யாரு, ஆயிஷானா ஆயிஷா யாரு, பாத்திமானா பாத்திமா யாரு, இந்த சிந்தனை வரும். அதெல்லாம் வேணாங்க, நல்ல ஸ்டைலா சொல்லுங்க. பிள்ளை நல்ல ஒரு ரேஞ்சில இப்படி எல்லாருமே ஒரு ஸ்டைலா சொல்ற மாதிரி அஸ்கா குஸ்கான் இப்படி வைத்து இப்படி மார்க்கத்துடைய அந்த சிந்தனைகள் இல்லாம இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடியதை பார்க்கணும். நமக்குங்க சொர்க்கத்துடைய பெரிய பாக்கியம் நம்ம பிள்ளைகள் தான். இஸ்லாமிய சமுதாயம் எப்படி சிந்திக்கிறாங்கன்னு தெரியல. உலகத்துல நீ இருக்கக்கூடிய 20-30 வருஷத்துக்காக எவ்வளவு பெரிய பொக்கிஷமான இந்த பிள்ளைகளை இன்னைக்கு அந்த கொள்கையை பார்த்திருக்க வேண்டிய பிள்ளைகளை இன்னைக்கு மாற்று கொள்கைக்கு இன்னைக்கு தள்ளி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அது முதல்ல நமக்கு நாளைக்கு சொர்க்கத்தை நமக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒருத்தர் இறந்து விட்டார் என்று சொன்னார் எல்லாமே ஸ்டாப். உலகத்துல இருக்கிறப்பதான் அனுபவிக்க முடியும். இறந்து விட்டோம் என்று சொன்னார் நம்ம கஷ்டப்பட்டு கையில மணியில இருந்ததெல்லாம் போட்டு சேர்த்து வச்சு மளிகை சாமானை எல்லாம் மிச்சப்படுத்தி ரொம்ப சிரமப்பட்டு ஒவ்வொருத்தையும் நான் வாங்கினேன், நகையை வாங்கினேன், செல்போனை வாங்கினேன்,
வண்டியை வாங்கினேன், வீட்டை வாங்கினேன், ஒரு பெரிய பெட்டியில் வச்சிருப்போம்ல. மௌத்தா போனதுக்கு அப்புறம் என்னைக்காவது யாருக்கு அப்புறம் புரியாது இதே போட்டு பார்த்துருக்கீங்களா? ஆரம் அவ்வளவு ஆசைப்பட்டு வாங்கின ஆரமாச்சு, விரும்பி வாங்கினேன் மோதிரமாச்சு, இந்த மாடல் இங்க இல்லைன்னு எல்கேஎஸ் பாத்தியமான சுத்தி வாங்கின நகையாச்சு. இப்படி எல்லாம் அனுபவிக்கிறதுக்காக நான் வாங்கினத நான் மௌத்தா போனதுக்கு அப்புறம் என் கபருக்குழியில போட்டுருங்க அப்படின்னு போடுவாங்களா? அது வேற யாராவது போட்டுக்குவாங்க. நீங்க யாராவது போட்டுக்கிறீங்களா கபருக்குழியில? யாருமே போட மாட்டாங்க. இந்த உலகத்தில் இருக்கின்ற வரைக்கும் தான் அது நமக்குரியது. இறந்து விட்டோம் என்று சொன்னால் எதுவுமே நமக்கு வராது, எல்லாம் முடிந்து போயிடுச்சு. நீ என்னென்னதான் இந்த உலகத்தில் பார்த்து பார்த்து அனுபவிப்பதற்காக நீங்கள் தேர்ந்தெடுத்த எதுவாக இருந்தாலும் இந்த உலகத்திலே நாம் இறந்து விட்ட பிறகு அது நமக்கு கிடைக்க முடிஞ்சிருச்சு. ஸ்டாப், அவ்வளவுதான். அதுல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீங்கள் இறந்த பிறகு உங்களை 3 விஷயங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். ஒண்ணு நிலையான தர்மம், பயனுள்ள கல்வி, மூன்றாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உங்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய சாலிகான பிள்ளைகள் இருக்காங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்கள பிள்ளையை பெற்றாங்க, வளர்த்தாங்க, அல்லாஹ்விடத்துல துஆ செய்தார்கள், எனக்கு சாலிகான பிள்ளையை கொடு என்று கேட்டார்கள். அவங்க பிள்ளை எப்படி இருந்துச்சு, நம்ம பிள்ளை எப்படி இருக்கு? பொதுவாகவே இன்னைக்கு பேரண்ட்ஸ் தான் பிள்ளைகளுக்கு ரோல் மாடல். பிள்ளைகள் பெற்றோரை பார்த்துதான் வளருமா. நம்ம எப்படி தெரியுமா வளர்க்கிறோம் பிள்ளைகளை? பொய்யா அம்மா கிட்ட இருந்து தான் வருது, பொய்யா பாப்பா கிட்ட இருந்து தான் வருது. இவங்க 2 பேரும் பேசிக்கிறத பார்த்து பொய் சொன்னாதான் அப்படின்ற நிலைக்கு நீங்க பிள்ளைகள் உருவாக்கி கொண்டிருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி தெரியுமா இருந்தாங்க? தன்னுடைய மனைவியை கொண்டு போய் ஒரு இடத்துல விடுறாங்க. அந்த இடம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், புல் பூண்டு முளைப்பதற்கு தகுதி இல்லாத ஒரு இடம், மக்கள் நடமாட்டம் இல்லாத இடம், தண்ணீர் வசதி இல்லாத இடம், எந்த ஒரு நாகரிகமும் வளராத ஒரு இடம், எந்த ஊரும் இல்லாத ஒரு இடம். விட்டுட்டு வராங்க. மனைவி கேட்கிறாங்க, என்ன இப்ராஹிம் எங்க விட்டுட்டு போறீங்க, என்ன விஷயம்? இப்ராஹிம் கவனம் போறாங்க, ஒன்னும் பதில் இல்லை. திரும்பவும் கேட்கிறார், என்ன விஷயம்? அமைதியா போறாங்க. திரும்பவும் கேட்கிறாங்க, என்ன எங்களை விட்டுட்டு போறீங்க? அல்லாஹ் எங்களை விட சொன்னானா? அப்பதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாய்ப்பு இருக்கிறாங்க. ஆமா, அல்லாஹ் ஒரு கட்டளை இட்டு விட்டார் என்று சொன்னால் அதற்கு மாற்று செய்யக்கூடியவர் கிடையாது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். உடனே அவருடைய மனைவி விலகி கொண்டார்கள். அப்ப நீங்க போங்க, அல்லாஹ் சொன்னதுக்கு அப்புறம் மாற்று செய்ய போறாரு அவரு. இந்த இடத்தில் மனைவியை பிள்ளையை கொண்டு போய் விட வேண்டும் என்பது வகி, இறை செய்தி, இறை கட்டளை. மாற்ற செய்ய மாட்டார். எவ்வளவுதான் நம்ம தலைக்கீழ நின்று தண்ணி குடித்தாலும் அது மாற போறதில்லை. அல்லாஹ் சொன்ன வார்த்தைகளுக்கு எதுவுமே மாற்று செய்யாதவர் இப்ராஹிம். இந்த ரோல் மாடலை பார்த்தாங்கல்ல, இந்த வாழ்க்கையை பார்த்தாங்கல்ல, சரி போங்க, எங்களை அல்லாஹ் பார்த்துக் கொள்வான். அல்லாஹ் விட சொன்னா அல்லாஹ் சொல்ல விடுவானா? அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொள்வான் என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியாக இருக்கிறார். அதுக்கு பிறகு அங்க வந்து ஜம்ஜம் நீர் வந்தது, அந்த ஊரானது பெரிய நாகரிகத்தை உலகத்திற்கு போதிக்கக்கூடிய இடமாக மாறியதெல்லாம் வரலாறு. இது இருந்து நம்ம பார்க்கிற விஷயம் என்னன்னா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அப்படி தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, உன்னை அறுத்து பலியிடுவது போன்று அல்லாஹ் எனக்கு கட்டளை இட்டிருக்கிறான். இந்த செய்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உன்னை அறுக்க சொல்லி அல்லாஹ் எனக்கு வகி, இறை கட்டளை இட்டிருக்கிறான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லுவாங்க? இப்ராஹிம் நபி அல்லாஹ்வுடைய எந்த கட்டளைக்கும் மாறு செய்தவர் கிடையாது. இதை பார்த்து வளர்ந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் அப்படி சொல்லி இருந்தான் என்று சொன்னால் எனக்கு சம்மதம், ஓகே, என்னை நீங்கள் பொறுமையானவர்களாகத்தான் பார்ப்பீர்கள் என்று சொல்லி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அதற்கு தயாரானார்கள் என்பதை நம்ம பார்க்கணும். அப்போ பிள்ளைகளை வளர்க்கும் போது டிவி பார்க்காத அப்படின்னு சொல்லி சொல்றோம். நம்ம மொபைல் போன இருக்காத, நம்ம எதையெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்றோமோ அது நம்ம கிட்ட எப்படி இருக்குதுன்னு புள்ள பார்ப்பாங்க. இவர் படம் பார்க்க கூடாதுன்னு பாப்பா, அவர் மட்டும் உட்கார்ந்து பார்க்கிறாருன்னா அவர் பார்க்கும்போது நான் ஏன் பார்க்க கூடாது? நாடகம் பார்க்கறாங்க அம்மா, அப்பயே நம்ம பார்க்க கூடாது. கேம் விளையாடுறாங்க இவங்க, அப்பயே நம்ம விளையாட கூடாது. இவங்க நம்ம கிட்ட இருந்துதான் நம்முடைய ரோல் மாடலை வைத்துத்தான் இந்த பிள்ளைகள் உருவாகிறார்கள். நம்ம பேசக்கூடிய பொய் பிள்ளைகளுக்கு அது ஒரு ஊக்கமாக மாறுகிறது. அதனால் அவர்கள் பொய் பேச
சாட்சிகளாக மாறுகிறார்கள். உண்மை பேசக்கூடியவர்களாக பிள்ளைகளை வளர்க்கணும். பொதுவா குரானை நீங்க எடுத்து பாருங்க, பிள்ளைகளை எப்படி கூப்பிடுதுன்னா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிடுறாங்க, என்ன அருமை மகனே. பிள்ளைய கூப்பிடுறது எல்லாம் குரான்ல சொல்லி தராங்க. இதெல்லாம் பாடம் படிக்கிறதுக்காக உள்ளது. நம்ம எப்படி லூசு, வீணா போனவனே, உருப்படாதவனே, இது இருக்குதே இல்லையா? ஒரு பிள்ளைகளை கூப்பிடும் போது அன்பா, பாசமா, நேசமா அது பிள்ளைகளை வளர்க்குது. என்னென்ன இருக்குதோ நிறைய சபையெல்லாம் சொல்ல முடியாது, அப்படியெல்லாம் சொல்ல நம்ம பிள்ளைகளை அழைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அவன் என்ன நினைப்பான்? ஒரு நாகரிகத்தை, ஒரு அழகான ஒரு நிலையை நம்ம பிள்ளைகள் இடத்துல லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அதை எதிர்பார்த்தார். கொள்கை அடிப்படையிலே நம்முடைய பிள்ளை வார்த்தெடுக்கப்பட வேண்டும், இவன் மறுமையிலே போய் வெற்றி அடையப்பட வேண்டும், நரக நெருப்பிலிருந்து நான் என்னை காத்துக் கொள்வது போன்று என்னுடைய பிள்ளையும் காக்கப்பட வேண்டும் என்ற அக்கறை அவங்க இருந்தாங்க. அதனால அப்படி சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில எடுத்து பாருங்க, அவங்க எவ்வளவு அழகா அற்புதமா அணுகிக்கிறாங்க பிள்ளைகள் கிட்ட. ஒரு சின்ன குழந்தை சாப்பிடும் போது நம்ம பிள்ளைகளை எப்படி சாப்பிடுறோம், இந்த மாதிரி அப்படி எப்படி சாப்பிடும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சம்பில்லா, முதல்ல பிஸ்மில்லா சொல்லு, நீ உன் பக்கத்துல எது இருக்கோ அதை எடுத்து சாப்பிடுன்னு சொல்லி ரொம்ப பக்குவமா ஒரு குழந்தைகளை எப்படி அணுக வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத் தந்திருக்கிறார். அந்த காலத்துல அப்படிப்பட்ட குழந்தைகளை அல்லாஹ்வுடைய தூதர் பல நேரங்களில் உருவாக்கி தந்திருக்கிறார். இப்னு உமர் இருக்கிறாரு, இப்னு அப்பாஸ் இருக்கிறாரு, நிறைய நபி தோழர்களுடைய பட்டியலை நம்ம அடிக்கிட்டே போறோம். அனஸ் இருக்கிறாங்க, ஆயிஷா சின்ன வயசுல தானே இருந்தாங்க அல்லாஹ்வுடைய தூதரோடு. சின்ன வயதிலேயே அவர்களை எப்படி பக்குவப்படுத்தி எப்படி வளர்த்திருக்கிறார்கள் என்பதை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அவங்களுடைய வாழ்க்கை நம்முடைய பிள்ளைகளிடத்தில் வர வேண்டும் என்று சொன்னால் அதை நம்ம கொண்டு போய் பிள்ளைகளுக்கு சேர்க்கணும், பிள்ளைகளுக்கு சொல்லித் தரணும். ஆனால் இன்னைக்கு அந்த நிலை இல்லை என்பதை நம்ம இன்னைக்கு கண்கூடாக பார்க்கணும். இன்னும் நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கின்ற போது, இந்த செல்வங்கள் நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் இந்த உலகத்துல உள்ள ஒரு அலங்காரம், உலக அலங்காரத்துல மயங்கிறாங்க. உலக அறிவு என்பது ரொம்ப அற்பமானது, வீணானது, அழிந்து போகக்கூடிய ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்கு நம்முடைய பிள்ளைகளை தயார் செய்ய வேண்டிய பொறுப்பு, கடமை நமக்கு இருக்கிறது. இதுல முக்கியமான ஒண்ணு என்னன்னாக்கா, அந்த செல்போன் பிள்ளைங்க கிட்ட கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமா இருக்கு. செல்போன் முன்ன மாதிரி ஒரு காலம் இல்லை. அதாவது ஆரம்ப காலங்கள்ல எல்லாம் பிள்ளைகளை செல்போன் கிட்ட விடாம வச்சிருந்தோம். கொரோனாக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, எது கேட்டாலும் அவங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிடுறாங்க, எதுனாலும் ஆன்லைன் கிளாஸ், எப்படியாவது ஒரு லிங்க்ல பிள்ளைங்க செல்போனோட போற மாதிரியான ஒரு நிலை வந்துருச்சு. செல்போன் இல்லாம நீங்க 90 வயசு பல் விழுந்த பாட்டியில இருந்து சின்ன குழந்தை வரைக்கும் நீங்க எல்லாருமே செல்போனை வச்சிருக்காங்க. காலையில பல்ல தேய்க்கிறானோ இல்லையோ, காலையில செல்ல தேய்க்கிறான். அப்படி ஆகி போயிடுச்சு. நீங்க இயல்பாவே வெளியில போகும்போது பார்த்தோம்னா, பஸ்ல போகும்போது பேசுறாங்க, ட்ரெயின்ல போகும்போது பேசுறாங்க, எப்ப பார்த்தாலும் செல்போன் இல்லாத ஒரு நேரம் இன்னைக்கு இல்லவே இல்லைன்ற மாதிரி. சாப்பிட்டே இருக்கிறாங்களா, முன்னாடி செல்போன் இருக்கு, இப்படிதான் சாப்பாட்டோட தான் செல்போன். செல்போன் இல்லாத நேரமே கிடையாதுங்க. டாய்லெட்டுக்கு போகும்போது கூட இன்னைக்கு செல்போன் கொடுப்போம், பாத்ரூமுக்கு போகும்போது கூட செல்போன் இல்லைன்ற அளவுக்கான ஒரு சூழல் இருக்கக்கூடாத அளவுக்கு இன்னைக்கு செல்போன் இன்னைக்கு மக்களோடு மக்களாக கலந்து விட்ட ஒன்றாக மாறி இருக்கு. இது ரொம்ப டேஞ்சரான ஒன்று. இதே கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. பிள்ளைகளுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறாங்க, ஆன்லைன் கிளாஸ் இருக்கு, நிறைய விஷயங்கள் இன்னைக்கு செல்போன்ல தான் பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. பிள்ளைகள் செல்போனை பயன்படுத்தி தான் நம்மளுடைய கல்வியறிவு வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற நிலை இருக்கிற மாதிரி, நன்மைகளை விட தீமைகளும் அதில் மனித்து கிடக்குது. இதை நம்ம வாழக்கூடிய நேரங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதை நீங்க கவனித்தீர்கள் என்று சொன்னார், நீங்க இளைஞர்கள் சமூக ஊடகங்களை 90% இளைஞர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துறாங்க. அதிகமான அந்த சிறுவர்கள் ஆபாச படங்களை பார்க்கக்கூடியவர்களாக மாறி இருக்கிறார்கள். 47% அந்த சிறுவர்கள் இந்த செல்போன்னால மன அழுத்தத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நிறைய டேட்டாலாம் சொல்றாங்க. பெண் குழந்தைகள் இன்னைக்கு காதல் ஏற்படுவதற்கு இன்னைக்கு செல்போன் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை பார்ப்போம். ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு இடத்துல பேசுறாரு, கல்லூரி மாணவிகளுடைய ஒரு நிகழ்ச்சி. அங்க அவர் சொல்லும் போது, ஒரு தந்தை தன்னுடைய பெண் பிள்ளையை ரொம்ப ஒரு கவனமா வளர்த்தாரு. கவனமா வளர்க்கும் போது யாரோடும் எந்த ஆணோடும் தொடர்புகளை இல்லாத அளவுக்கான ரொம்ப ஒரு கட்டுக்கோப்பாக வளர்த்தார். எல்லாத்தையும் சொல்லிட்டு அவர் கடைசியா சொல்றாரு, அந்த பெண் கல்லூரிக்கு செல்கின்ற போது ஒரு செல்போன் அந்த கையில கொடுத்தாரு, முடிஞ்சிருச்சுட்டாரு.
அது வரைக்கும் கவனமாக இருந்த அந்த குடும்பத்தில் அதற்கு பிறகுதான் சூறாவளி ஆரம்பமாகுது. கல்லூரிக்கு செல்லக்கூடிய அந்த பெண் ஒரு பையனை காதலிக்கிறாங்க. அந்த பையன் அந்த பெண்ணை காதலிப்பதற்கு பின்னணி காரணமே அவனுடைய ஒரு தவறான எண்ணம் ஒன்று இருக்கிறது. அந்த அம்மா கிட்ட அதுக்கப்புறம் போன்ல பேசலாம், தொடர்பு வச்சுக்கிறார். அந்த பகுதியில் உள்ள ஒரு முக்கிய ஆதரவத்தை கொலை செய்ய வேண்டும் என்று அந்த பையன் முயற்சி பண்ணியிருக்கிறார். அதற்கு பகடைக்காயாக இந்த பெண்ணை பயன்படுத்தி இருக்கிறார். இது எல்லாமே நடந்து முடிஞ்சு அந்த நபரும் கொலை செய்யப்படுகிறார். இதெல்லாம் எப்ப அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரிகிறது என்று சொன்னால் விசாரணை போது தெரிகிறது. எல்லாத்தையும் விசாரித்து விட்டு இந்த பெண்ணு தான் அந்த தகவல்களை எல்லாம் அந்த சம்பந்தப்பட்ட நபருடைய தகவல்களை எல்லாம் அந்த பையனுக்கு கொடுத்திருக்கிறாங்க. கூப்பிட்டு வைத்து அந்த குடும்பத்துக்கு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. கவுன்சிலிங் கொடுக்கும்போது சொல்றாங்க, அவன் ஒரு அயோக்கியன், அவன் ஒரு பொறுக்கி, அவன் கொலைகாரன், சாதாரணமான ஆள் கிடையாது. அவன் இப்படி எல்லாம் செஞ்சிருக்கிறான், உங்ககிட்ட இருந்து தவறான முறையில தான் இந்த தகவல்களை திரட்டி இருக்கிறான், நீ அப்ரூவல் ஆயி இது நீ ஒத்துக்கொண்டாய் என்று சொன்ன அவன் குற்றவாளி கொண்டுக்கு போவான். உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ உன் லைஃபை பார்த்துக்க அப்படின்னு உடனே அந்த அம்மா, பொம்பளை பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப யோசிக்கலாம் தெரியாது. அவங்களுக்கு இந்த வயசு வரைக்கும் எது நல்லது எது கெட்டது, வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையில் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, நீண்ட வாழ்க்கை இந்த உலகத்துல ஒரு 60-70 வருஷம் வாழ்றோம்னு என்னென்ன பிரச்சனைகளை சந்திப்போம், இதையெல்லாம் திட்டமிடவே தெரியாது. அந்த பருவ வயது என்பது தவறான சிந்தனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வயசு. அந்த நேரத்துல அந்த அம்மா சொல்லி இருக்குது, இல்ல அவரு அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, அதையெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், நான் அப்புறம் ஆக முடியாது என்று மறுத்து விடுகிறார். அவன் குடும்பத்தாருக்கு அவன் சாக்காரன், ஏன் பிள்ளையா நிலை இருக்க வாய்ப்பு இல்லையே என்று சொல்லி அந்த அம்மா கிட்ட அதுக்கப்புறம் பெற்றோர்கள் பேசுறாங்க. எவ்வளவு சொல்லியும் அவனை நான் மாட்டி விட மாட்டேன் என்று சொல்லி அந்த அம்மா மறுத்து விடுகிறார்கள். அந்த அம்மா இன்னைக்கு 8 ஆண்டுகள் புழல் சிறையில தண்டனை பெற்று குற்றவாளியாக சிறைக்கு சென்றிருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு காவல்துறை அதிகாரி நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை சொல்கின்றார். பள்ளிக்கூடங்களுடைய நிலையை நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ரொம்ப இன்னைக்கு இந்த கலாச்சாரம் மாறிக்கொண்டிருக்கிறது, சமூகம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. ஆண்களும் பெண்களும் இன்னைக்கு சர்வசாதாரணமாக பழகக்கூடிய ஒரு நிலையை பள்ளிக்கூடங்களிலேயே ஏற்படுத்தி விடுகின்றார்கள். ஒரு காலம் இருந்தது, அந்த காலத்துல நீங்க தாண்டி வந்துட்டோம். நீங்க பள்ளிக்கூடத்தில் உள்ள மாணவர்கள் இன்னைக்கு சிகரெட் பிடிக்கிறாங்க, பள்ளிக்கூடத்தில் உள்ள மாணவிகள் இன்னைக்கு சிகரெட் பிடிக்கிறாங்க, பள்ளிக்கூடத்தில் இன்னைக்கு சாராய பாட்டனோடு சமூக வலைதளங்கள்ல வீடியோ காட்சிகள் வெளியே வருகிறது. ரொம்ப ஒரு மோசமான இலகுவாக அவர்களை அணுகக்கூடிய ஒரு நிலையை இன்னைக்கு சமூகம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. இந்த செல்போன் இன்னைக்கு அதுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கிறது சொன்னா கவனிங்க. மகளை ரொம்ப அன்பா பாசமா வளர்க்கணும், யார் கூட பேசுறாங்க, என்ன படிக்கிறாங்க, எதற்காக செல்போனை பயன்படுத்துறாங்க, செல்போன்ல உள்ள அவங்களுடைய நிலை என்ன, தேவை என்ன, எல்லாத்தையும் பாருங்க. கத்துறா திட்டுறா இப்படின்னு சொல்லி அதை கவனிக்காம விட்டுறாதீங்க. பிள்ளைகளுடைய இந்த உலக வாழ்க்கையும் நாசமாகிவிடும், மறுமை வாழ்க்கை ரொம்ப ஒரு கேடு கட்ட ஒரு நிலையை அடைவதற்கு ஒரு நிலையாயிடும். ஆம்பளை பிள்ளைங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, எல்லாரும் என்ன நினைக்கா அந்த போன கையில கொடுத்து ஒரு ஆரம்பத்துல எல்லாம் டிவி போட்டு சாப்பாடு கொடுப்பாங்க. இப்ப 6 மாச குழந்தை, அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னா கையில செல்போனை கொடுத்தா போதும், ஈஸியா சாப்பாடு ஊட்டிடுது. பிள்ளை கையில செல்போனை கூட சோத்தை விட்டுறாங்க. சாப்பாடு ஊட்டுறதுக்கு கொடுக்கக்கூடிய செல்போன் தான் அவனுடைய வருங்காலத்துல அடுத்தடுத்த பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கும். இந்த பிள்ளைங்க அந்த கேம் விளையாடுறாங்கல்ல, ஃப்ரீ ஃபயர், பப்ஜி எல்லாம் காலேஜ் பசங்க விளையாடுற கேம், நம்ம இவங்க சைஸ்ல உள்ளவங்க எல்லாம் விளையாடுற கேம் ஃப்ரீ ஃபயர். ஃப்ரீ ஃபயர்னா என்னன்னா ஒரு கேம், போன்ல கேம் இருக்கும். அவங்க அந்த ஃப்ரீ ஃபயர்ல அந்த பசங்க உள்ள போயிருவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல ஒரு அதுக்கு ஒரு ட்ரெஸ் அதுல இருக்கும், அந்த ட்ரெஸ் வேணுமா ட்ரெஸ் வாங்கிக்கலாம். அது வெப்பன்ஸ், அதுக்குரிய ஆயுதங்களை அந்த போன்ல விற்கிறான். உண்மையான ஆயுதம் கிடையாது, அது வடிவத்துல இருக்கும். நல்ல கத்தியை பார்த்தோம்னாக்கா அது ஒரு பெரிய வடிவத்துல இருக்கும். அது வாங்கணுமா அது வாங்கிக்கலாம். துப்பாக்கி வேணுமா, துப்பாக்கி அதே ஆன்லைன்ல விற்கிறான், அது வாங்கிக்கலாம். என்னென்ன விற்கிறானோ ஹெலிகாப்டர் வேணா கூட வாங்கிக்கலாம். உண்மையிலே ஒரு சைக்கிள் கூட வாங்க முடியாது. அங்க பாத்தீங்கன்னா சிவப்பு கலர் கார் 4 வச்சிருப்பான், பச்சை கலர்ல ஒரு 4 கார் வச்சிருப்பான், ஹெலிகாப்டர் வச்சிருப்பான், ஷூட்டுன்னு சொல்லி அதுல ஒரு 10-15 வச்சிருப்பான். பிள்ளைங்க வீட்டு பிள்ளைங்கன்னா கேம் விளையாடுறதுக்காக அதுல காட்டக்கூடிய அந்த அழகுகள்
அதுல பிள்ளைகள் மயங்கி எல்லாத்தையும் வாங்கி வாங்கி வைக்கிறான். வாங்கி எது தெரியுவாங்கன்னா காசு கொடுத்துவாங்க. சும்மா பார்த்தாக்கா சும்மா மாதிரி தெரியும். ஒவ்வொன்றையும் வாங்கும் போது 90 கொடு, 100 கொடு, 150 கொடு, 120 கொடுன்னு சொல்லி இப்படி கறந்து வாங்க வைக்கிறான். சாயங்குடி பக்கத்துல ஒரு 12 வயசு பையன் 6வது படிக்கிறது. நம்ம 6வது படிக்கக்கூடிய பிள்ளைங்க இருந்தாக்கா அவங்க பெற்றோர்கள் தான் கவனிங்க. சாயங்குடியில 6வது படிக்கக்கூடிய ஒரு பையன் கிட்டத்தட்ட 90,000 ரூபாய் கொடுத்து 6வது படிக்கக்கூடிய பிள்ளைக்கு 90,000 ரூபாய் கொடுத்து இந்த எல்லா கேட்டத்தையும் வாங்கி வச்சிருக்கான். 12 வயசு பையனுக்கு என்ன தெரியும்? அவங்க அப்பா ரொம்ப பெரிய பணக்காரங்களாம் கிடையாது. நம்மள மாதிரி நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் 90,000 ரூபாய் கொடுத்து அந்த பையன் இவ்வளவு கேட்டத்தையும் வாங்கி வச்சிருக்கான்னு சொன்னால் ஒவ்வொரு குடும்பத்திலையும் இன்னைக்கு இந்த ஃப்ரீ ஃபயர் என்ற கேம்ல இவ்வளவு பணங்களை சுரண்டக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதே மாதிரி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாக்கா இந்த கேம் விளையாடுறாங்கல்ல, அந்த கேம் ரொம்ப எந்த போனா இருந்தாலும் சரி, நீங்க 5000 mAh 5400 mAh பேட்டரி போட்ட எந்த போனா இருந்தாலும் சரி, நம்ம பயன்பாட்டுக்கே ஒரு நாள் தான் நிக்குது சார்ஜ். இவ விளையாடுற கேம் எப்படி சாதாரண கேம் இல்லை, எல்லாம் ஹை ரெசல்யூஷன்ல நல்ல எஃபெக்டோட நல்ல கலர்ஃபுல்லா நல்ல பிட் ரேட்ல தான் அந்த கேம் தயார் பண்றாங்க. 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துல சார்ஜ் போயிருமா போனவன என்ன பண்றது, அடுத்து சார்ஜ் நேர்ல மாட்டு 1.5 மணி நேரம் விளையாடி இருக்கிறான். இன்னைக்கு எத்தனையோ லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட போன்ல தரான். எப்படி தராங்கன்னா ஹீட் ஆகக்கூடாது, போனு கேம் விளையாடுனா சூடாகக்கூடாது, தயாரிக்கிறதே இன்னைக்கு அப்படிதான் தயாரிக்கிறோம். இதுல நம்ம பிள்ளைங்க வச்சிருக்கக்கூடிய பழைய போன்ல சார்ஜ் குறைஞ்ச உடனே சார்ஜ் மாட்டி விளையாடிக்கிட்டே இருக்கலாம். அடிக்ட் ஆயிடுறாங்க பிள்ளைங்க. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் அதுல இருந்து ஈஸியாக வெளியெடுக்க முடியாது. இந்த கேம் என்பது அவன் மூளைக்கு என்னெல்லாம் கொடுத்தா அதை அவன் ஈர்ப்பான், அதை விரும்புவான், ரொம்ப ஆழத்துல போய் விளையாடுவான் என்பதை எல்லாம் சிந்தித்து தயாரிக்கப்படக்கூடிய கேம் அது. நம்மள மாதிரி சாதாரண ஆளுகள் கிடையாது. இஸ்ரேல் இருக்கக்கூடிய யூதர்கள்ல குழந்தைகளை எப்படி இதுக்குள்ள அப்படியே ஃபுல் அடிக்ட் ஆக வைக்கிறதுக்கான தயாரிக்கப்பட்ட கேம். இப்படியே விளையாடிட்டே இருக்கானா சார்ஜ் போகுது, சார்ஜ் மாட்டு சூடாகுது விளையாடிட்டே இருக்கான், வெடிக்குது. ஒரு பையனுக்கு கிட்டத்தட்ட இந்த 4 விரல் இந்த இப்படி வச்சு விளையாடுறவனுக்கு மொத்தம் 8 விரல் காது. அவன் வாழ்நாளை கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? இவனுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும்? 8 விரல்களை இழந்து விட்டு அவன் எதிர்காலத்தை எப்படி தன்னுடைய வாழ்க்கை கழிப்பான், எப்படி தன்னுடைய ஒவ்வொரு இந்த உலகத்துல எல்லா அங்கங்களும் நல்லா இருக்கும் போது கூட அவ்வளவு போட்டிகள், அவ்வளவு எதிர்வு நீச்சல் அடிக்க வேண்டிய இந்த உலகத்துல 4 விரலையும் அவன் இழந்து விட்டார் என்று சொன்னா அவன் எதிர்காலம் என்ன, அவன் சிந்தனை எப்படி இருக்கும்? இந்த கேம் சொல்லி நம்ம சாதாரண பிள்ளைகள் கையில நீங்க கொடுத்துட்டீங்க. பல இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சின்ன புள்ள தன்னுடைய தாயை கொலை செய்திருக்கிறார், தன்னுடைய சகோதரியை கொலை செய்திருக்கிறார். ஒரு கலவரமே திருவண்ணாமலை மாவட்டம் பக்கத்துல ஒரு கலவரமே நடந்திருக்கிறது இந்த கேம்ல. பொதுவா நீங்க மண்ணடியில போகும்போது பசங்களை பார்க்கலாம், ஒரு 4 இடத்துல எங்கேயாவது ஒரு 4 பேர் உட்கார்ந்து இருந்தாங்கன்னா ஆரம்பத்துல எல்லாம் நாங்க சின்ன வயசா இருக்கும் போது 4 பேர் இருந்தா இருந்து பேசிட்டு போய் விளையாடுவோம், கிரவுண்டுக்கு போவோம். இது இருந்தது. இப்ப எப்படின்னா பக்கத்துல இருக்கலாம், மச்சான் மரத்துக்கு பின்னாடி வரான் மரமே இல்லை, மரத்துக்கு பின்னாடி நிக்கிறானா கத்துறான். நம்ம பார்த்தா ஒண்ணு இல்லை, பார்த்தா செல்போனுக்குள்ள மரத்துக்கு பின்னாடி அவனுடைய எதிரி நிக்கிறான், சுடுறா அட்ரா வெட்டுறா. இதுதான் இப்படியே அவங்க எல்லாம் காதுல மாட்டிக்கிறாங்க, நேர்ல பேசுறது இல்ல. அந்த இவன் பேசுறது அந்த விஷயம் ஆன்லைன்ல போய் திரும்ப அவனுடைய போனுக்கு அதை அவன் காதுல கேட்டுக்கிட்டு சண்டை போடக்கூடிய ஒரு நிலை. இது எப்படி ஆக்குறதுன்னு சொன்னால் மருத்துவர்கள் இன்னைக்கு சொல்றாங்க, இந்த கேம் சாதாரண சின்ன பிள்ளைகள் விளையாடக்கூடிய ஃப்ரீ ஃபயர். நான் பப்ஜியை சொல்லல, பப்ஜியை இந்தியாவில் தடை செய்து விட்டார்கள். சின்ன பிள்ளைகள் விளையாடக்கூடிய ஃப்ரீ ஃபயர்ல யாரெல்லாம் போய் அந்த விளையாடுறார்களோ அவருடைய நிலையை பற்றி மருத்துவர்கள் சொல்றார்கள், மக்களிடத்தில் அவர்கள் பழக மாட்டார்கள். அதாவது இன்னைக்கு ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணும் போது ஒரு பேச்சு திறமை வளர்க்கணும், நல்ல பழகணும், எதெல்லாம் சொல்லி தரணும் உலகத்துல எல்லாத்தையும் அடியிலே அந்த குழந்தையிலே அறுத்து எரியக்கூடிய ஒரு வேலை தான். அவன் உள்ளத்துல வன்முறை விதைக்கப்படும். வெட்றா, குத்துறா, அடிடா, கொள்ளுறா, சுடுடா, இந்நேரமும் ராணுவ வீரர்
மாதிரி ஒரு கற்பனை உலகத்தில் அவன் இறங்கி நின்றுக்கிட்டு ஒரு கண்ணை வச்சுக்கிட்டு 100 பேர் 200 பேரை சொல்றாங்க, அவனுக்கு ஏதாவது மனிதாபிமானம் இருக்குமா? ஒரு மனித நேயம் இருக்குமா? கொஞ்சமா சிந்தனை இருக்குமா? கொஞ்சமா அறிவு இருக்குமா? கற்பனை உலகம். அந்த உலகத்துல இவனை உள்ள இறக்கி வைத்து அவன் போய் ஒரு 100 பேரை 200 பேரை வீழ்த்துகிற பெரிய மாவீரன் மாதிரி அவனை உருவாக்கி இந்த கேம் வைத்திருக்கிறது. மாவீரன் கிடையாது, துடை நடுங்கிகளாக உங்களுடைய பிள்ளைகள் உருவாக்குவார்கள். எச்சரிக்கையா இந்த கேம் எப்படி அவன் ஆகணும்னா மன அழுத்தம் உள்ளவனாக அவனை மாற்றும். பழகக்கூடிய தன்மை இருக்காது, அவனிடத்தில் வன்முறை இருக்கும், அவனிடத்திலே கோழைத்தனம் இருக்கும். எல்லா ஆயுதங்களோடு ஒரு 100 பேரை சந்திக்கிறது வேற, தனியாக ஒரு அதிகாரி இடத்தில் பேசும்போது அவனுடைய நிலையெல்லாம் மாறி போயிடும். அப்ப இந்த செல்போன் என்பது இன்னைக்கு பிள்ளைகளை வழிகெடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. நிறைய அதுக்கு நம்ம உதாரணங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளவு இந்த உலகத்திலே நிறைய நீங்க சாதாரண கூகுள்ல போய் கேம்னால பாதிக்கப்பட்ட பாதிப்புகள் அடிச்சு பாருங்க, அப்படியே கொட்டு. அவ்வளவு பாதிப்புகள் இன்னைக்கு பிள்ளைகள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப இன்னைக்கு நம்ம மார்க்கம் என்பது இன்னைக்கு பிள்ளைகளுக்கு ரொம்ப சொல்லி வளர்க்க வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு மறுமையில போய் ஜெயிக்கணும். உலகத்துல ஜெயிக்கிறதுனால பிரச்சனை இல்லை, உலகத்துல தோத்துட்டான் ஜெயிக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. மறுமையில தோத்துட்டாங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. ரொம்ப பெரிய ஒரு கை சேதத்தை அடையக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்ம சொந்த பந்தம் எவ்வளவு இருக்கிறாங்க இங்க மண்ணில். இதாவது நம்ம பேசிருக்கிறோமா? எங்க அனுப்புறோம் பிள்ளைய, என்ன பண்றான், என்ன படிக்க வைக்கிற, சரி மதத்தாக்காத அனுப்புறீங்க, ஒண்ணும் கிடையாது, பேசுறதே கிடையாது. வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்முடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் இப்படி போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அவங்களுக்கு இந்த மார்க்கம் சரியாக போக எப்படி அழகா நினைச்சாரு பாத்தீங்கன்னா, நீ வரதட்சணைன்றது சாதாரணமாக இன்னைக்கு அது ஒரு தப்புன்னு கூட தெரியாம செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சொன்னாங்க இந்த பெண் குழந்தை எப்படி கொல்லப்பட்டது என்பதை அல்லாஹ் விசாரிப்பான். இந்த அறிவு இல்லாமல், அந்த சிந்தனை இல்லாமல், இந்த மார்க்க தெளிவு இல்லாமல் இன்னைக்கு மார்க்க அறிஞர்கள் இன்னைக்கு வரதட்சணை வாங்கக்கூடிய திருமணங்களை நடத்தி வைக்கிறார்கள். மார்க்கத்துல சமுதாய தலைவர்கள் இன்னைக்கு அதில் போய் பங்கு பெறுகிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையில நம்ம மக்தப் மதரசாவை வைத்து பிள்ளைகளுக்கு அந்த மார்க்கத்தை சொல்லித் தரணும். ஹராம்னா என்ன, ஹலால்னா என்னன்றதை சொல்லித் தரணும். எப்படி வாழணும் என்ற அந்த வாழ்க்கை பாடத்தை அவர்களிடத்தில் சொல்லித் தர வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் தான் இந்த மக்தப் மதரசாவை நடத்திட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சி கூட அதுதான். பிள்ளைகளை அதை சொல்ல வைத்து அவர்களுக்கு பரிசு கொடுத்து அதை ஊக்கப்படுத்தி உங்களை மாதிரி பெற்றோர்கள் உங்களுடைய சொந்த பந்தங்களை எல்லாம் இந்த மார்க்கத்தின்பால், இந்த சத்தியத்தின்பால் அவர்களை அணிவகுக்க செய்து மறுமையில அவர்கள் வெற்றி அடைய வேண்டும். அந்த மறுமையில அவர்கள் வெற்றி அடையக்கூடிய அந்த வேலையை, அந்த பணியை செய்ததனால் எங்களுடைய அந்த நன்மை தட்டு கனமாக வேண்டும் என்ற ஒரு நிலைக்காகத்தான் இந்த கிளை சார்பாக இந்த பணி நடைபெறுகிறது. அப்ப உங்களுடைய நன்மை தட்டு அதுக்கு மறுமையில போனா நம்ம நன்மை தட்டு நல்ல வெயிட்டா இருந்தா நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியும், இல்லைன்னா நம்மளும் நரகத்துக்கு போற நிலை வரும். அப்ப நம்ம சொந்த பந்தங்களை எல்லாம் இந்த கொள்கையின்பால், இந்த தௌஹீதின்பால், இந்த இயக்கத்தின்பால் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு நிலை, அதுல எல்லாம் பங்கு பெற்று நம்முடைய மக்களை இந்த சொர்க்கத்தின்பால் செல்லக்கூடிய ஒரு நிலையை நாம் ஏற்படுத்த வேண்டும். நாமும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும், நம்முடைய குடும்பத்தாரும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும், நாமும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும், நம்முடைய குடும்பத்தாரும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்திலிருந்து பாதுகாத்து சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய பெரும் பாக்கியத்தை நமக்கு வழங்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.